துலாம் ராசி இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டார்லாம் சொல்லலாம். ஹம்ச ராஜ யோகம் இந்த ராசிக்கு அமைப்புண்டு. ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அதற்கு கேந்திரத்தில் சந்திரன் அமைந்த காரணத்தால் ஹம்ச ராஜ யோகம் வேலை செய்யறதுனால மிகப்பெரிய யோகம். அப்போ பதவி யோகமாக இருக்கலாம், செல்வ கடாட்சமாக இருக்கலாம், மிகப்பெரிய அறிவு சம்மந்தப்பட்ட நாலேஜ், இப்போ மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்டது, புது சொத்துக்கு சோகங்கள், எல்லா வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ இவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைய விஷயத்தில் சைன் பண்ணிடலாம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு 2 4 6 இந்த வீட்டுக்கு குருவார். பொதுவாக ஜாதக திருமண நாளே தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிவர்த்தியாக இருக்குது. ஒரு சில ஜாதகத்தில் 7 சூரியன் செவ்வாய் இருந்து ராகு கேது சம்மந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை எவ்வளோ மாங்கல்ய ஸ்தானம் சிறப்புலன்னு வந்துடும். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாகணுமே. அப்போ அதுக்குண்டான மேட்சிங் பண்ணுற ஜாதகம் என்ன, அதை நாள் பார்த்து அந்த நாளில் லக்னம் திருமணம் கரெக்டாக பார்த்து போடும் பொழுது சிறப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்க, பொதுவாகவே நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. இருக்காத பின்ன ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வெட்டு 1 துண்டு 10 பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 6 அதிபன், முயற்சி ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னும் போது முயற்சியை தீவிரப்படுத்துறீங்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் காசு நடமாட்டம் நல்லா இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக கடன் அடைப்பீங்க. ஏன்னா குருனோட பார்வை 6ஆம் பாவத்தில் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார். ஆமாங்க, பதவியை பறிப்பாருங்க. சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். சூப்பரண்டாக இருக்கிறவர், செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவர் அப்படியே அந்த பதவியை பறிச்சுட்டு மேனேஜர் ஆக்குவார். இதுதாங்க உண்மை. இந்த 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறதுலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் இருக்குது. இதுவரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது 10ஆம் இடத்திற்கு போகிறார். 6 குடையவர் 10ஆம் இடத்திற்கு போகிறார். 3 குடையவர் 10ஆம் இடத்திற்கு போகிறார். உச்சத்தை அடைகிறார். 10ஆம் இடம் அவருக்கு கேந்திர வீடு என்கின்ற பல அமைப்புகளின் அடிப்படையில் இதுவரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. பிஹெச்டி முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தவங்க, மேற்படிப்பு படிக்க முடியாமல் உதவிகள் இல்லாமல் இருந்தவங்க, பேரண்ட்ஸுக்கு சரியாக இல்லைங்க, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, நான் படித்து முடித்து வேலைக்கு போய் தானே தாப்பனாயும் தாயும் வீட்டையும் தூக்கி நிறுத்தணும், எனக்கே ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லையே என்கின்ற மாதிரியாக படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்கள் குறிப்பாக திரவ ரீதியிலான பொருட்கள், மஞ்சள் நிற பொருட்கள், ஒரு மாதிரியான ஏற்ற நீர் சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. இன்னொன்றையும் சொல்லணுங்க, சனி பயிற்சியை மட்டும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் இல்லைங்க. 9 கிரகம் இருக்குல்ல, 9 கிரகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை என்ன அறியாமலே கணிச்சு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். 6ஆம் இடத்தில் இப்போது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் இருக்கிறார். அவர் இப்போது குருவின் பார்வையில் வர்றார். 1 வருஷம் அமோகமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அன்றாடம் உழைச்சி பிழைக்கிறேங்க. சின்ன சாலையோரம் ரோடோரம் ஒரு பெரிய சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறேன், சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி மீன் விற்றா தான், இன்றைக்கி காய்கறி விற்றா தான், இன்றைக்கி பூ விற்றா தான், இன்றைக்கி கோயிலுக்கு அதை பூ கட்டி கொடுத்தாத்தான்ற மாதிரியாக எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அன்றாட வருமானத்தில் கூட டபுள் பங்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இந்த 10ஆம் இடத்து குரு பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு உச்சகுரு பார்க்க போகிறார் என்பதுன்ற அடிப்படையில் பெரிய அளவில் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அப்படிலாம் பெருசாக கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். பதவி உயர்வு பெண்களுக்கு கிடைக்கும். புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே பெரிய நற்பலன்கள் இப்போது உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல தாங்க இருக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை, நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளே பார்க்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி
இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. துலாம் ராசி இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டார்லாம் சொல்லலாம். ஹம்ச ராஜ யோகம் இந்த ராசிக்கு அமைப்புண்டு. ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அதற்கு கேந்திரத்தில் சந்திரன் அமைந்த காரணத்தால் ஹம்ச ராஜ யோகம் வேலை செய்யறதுனால மிகப்பெரிய யோகம். அப்போ பதவி யோகமாக இருக்கலாம், செல்வ கடாட்சமாக இருக்கலாம், மிகப்பெரிய அறிவு சம்மந்தப்பட்ட நாலேஜ், இப்போ மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்டது, புது சொத்துக்கு சோகங்கள், எல்லா வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ இவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைய விஷயத்தில் சைன் பண்ணிடலாம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு 2 4 6 இந்த வீட்டுக்கு குரு பார்வை வருது. 2ஆம் இடத்துல குரு பார்த்தாலே புது நபர்கள் வர வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் தனதானிய விருத்தி இருக்குது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருந்தாங்க. அப்போ குழந்தைகள் வேறு ஹாஸ்டல் தங்கி படிச்சிட்டாங்க. அப்போ பிரிந்த குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்புகள் பிறக்குது. கையில் காசு இப்போ தான் நிற்கும். தன்னாலாக வந்த காசெல்லாம் விரயமாகிட்டே இருந்தது. இப்போ குடும்பத்தில் நகை வாங்கி வைக்கிறோம், குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு செய்கிறோம், குழந்தை பிறப்பு வாய்ப்பு இப்போ தான் இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு பல கஷ்டப்பட்டது, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லைன்னு பல இது ஏற்பட்டது இந்த ராசிக்கு தான். இப்போ குழந்தை ரீதியாக அம்சம் வருது. ஃபஸ்ட்டு திருமண யோகம் இருக்கா? பொதுவாக திருமணத்தை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஜூன் 2 வந்துடுது. அக்டோபர் 31 வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கலாமே தவிர குருபலம் அவன் அக்டோபர் 31 தான் வருது. ஏன்னா குரு அதிசாரத்தில் சிம்மத்துக்கு வர. அப்போ என்ன ஆகுதுன்னா திருமணம், கூட்டு சம்மந்தப்பட்டது, தடைப்பட்ட திருமணம் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது. இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காத, ஒரு 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறேன். அப்போ பிரச்சனை இருக்குங்க. 2வது திருமணம் ஒரு சில டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா 2வது திருமணம் அவங்க வாய்ப்பு உண்டு. சார் முதல் திருமணம் சார் பார்த்துட்ருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறதுனா ஜாதகம் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரலையே. அப்போ சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்குது. யோகினின்னு வரும். அதில் சுயம்பர நித்திய கலா யாகம்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல கேரளாவில் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாகமோ இல்லை அது மாதிரி மந்திரங்களோ 21 நாள் தொடர்ந்து கேட்டுட்டு வர திருமண வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. பொதுவாக திருமண நாளே தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிவர்த்தியாக இருக்குது. ஒரு சில ஜாதகத்தில் 7 சூரியன் செவ்வாய் இருந்து ராகு கேது சம்மந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை எவ்வளோ மாங்கல்ய ஸ்தானம் சிறப்புலன்னு வந்துடும். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாகணுமே. அப்போ அதுக்குண்டான மேட்சிங் பண்ணுற ஜாதகம் என்ன, அதை நாள் பார்த்து அந்த நாளில் லக்னம் திருமணம் கரெக்டாக பார்த்து போடும் பொழுது சிறப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணும். பொதுவாக குரு பகவான் அன்னைக்கு குரு பகவான் போய் யாகத்தில் அட்டன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ராகு கேது சர்ப்ப வழிபாடு. 5ஆம் இடத்துல ராகு மனசை சஞ்சலத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஒன்று சர்ப்ப வழிபாடு இல்லைன்னா மாரியம்மன் வழிபாடு, துர்கை வழிபாடு பண்ணிக்கிட்டா மைண்டு ஃபோக்கஸாக கான்ஃபிடண்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, துளாராசி அன்பர்கள் பாருங்க, பொதுவாகவே நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. இருக்காத பின்ன ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வெட்டு 1 துண்டு 10 பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, ஏன் கேட்குற, எதுக்கு கேட்குற, எதனால் கேட்குற, எதுக்கு இந்த நேரத்தில் கேட்குற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நிறைய முறை பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தை கேட்பேன், எப்போ சிவனேன்னு சாதாரணப்பா எங்கப்பா அந்த டம்ளரை வச்ச அப்படின்னு கேட்பேன். டம்ளரை வச்ச எங்கே வச்சேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி டம்ளர் எங்கே இருக்கும் அங்கே போய் பாரு, அங்கே இல்லை அப்படின்னா நீ எங்கன்னா வச்சுருப்பேன், நான் எடுத்த இடத்துலேயே தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஏன் டம்ளரை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு அதுக்கப்புறம் டம்ளரை பற்றி பேசவே மாட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் வீட்டில் துளாராசி இருக்காங்க அப்படின்னு அனுபவப்பட்டிருப்பீங்க. எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, என்ன கேட்கறதுக்கு நம்மளால தான் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் சொல்கிறது, நாங்கள் ரொம்ப நாளாக நல்லா இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் துலாமுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலையே. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன மேடம் துலாமுக்கு எல்லா ராசியும் சூப்பர் டூப்பர்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் நடந்த பாடே காணுமே, எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா? எப்படி சொல்கிறோம், நாங்கள் தான் கிரகத்தை வச்சு தானே சொல்கிறோம், ராகு இந்த இடத்துல இருக்காங்க, கேது இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி தானே சாமி சொல்கிறோம், அப்புறம் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இது கோச்சார பலன்மா. கோச்சார பலன் 40 to 50%. சரிங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் பெருசாக நல்லது நடக்கல, ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா சுய ஜாதகம் பாருங்கம்மா.
சுய ஜாதகத்தில் தசநாதன் வலுத்து இல்லை, பாபரோட பார்வையில் இருக்கா, வீடு கொடுத்தவன், நட்சத்திர சாரம் வாங்கினவன் எல்லாரும் கெட்டு போயிருக்காங்க அப்படின்னா பெருசாக நல்லது நடக்காது. கோச்சார பிரகாரம் 40% தான் நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அப்போ துலாம் ரொம்ப நாளாக வந்து பாருங்கள், எனக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லை, குடும்பத்தில் என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்லை. கம்மியாக பேசினா தானே மரியாதை இருக்கும் இல்லைங்களா? ஏகப்பட்ட பேச்சு பேசினா என்ன பண்ணுவாங்க பாவம் வீட்டில் இருக்கவங்க கூட. சரி, விளையாட்டுக்கு சொன்னேன். அதாவது ஏகப்பட்ட பேச்சு பேசினாலும் நீங்கள் நியாயமாக தான் பேசுவீங்க, பெருசாக எங்களுக்கு மரியாதை இல்லைங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் அனுபவிக்கிறோம், குழந்தைங்களால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் எப்பங்க தீரும், கடன் எப்பங்க தீரும், இப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர். எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, எப்பங்க தீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் 4 வருஷமாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நிறைய துலாம் வந்து பாருங்கள், நீங்கள் இது வந்து யோசிப்பீங்க. அந்த மாதிரி அனுபவிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஆமாங்க அப்படின்னு. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன், முயற்சி ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னும் போது முயற்சியை தீவிரப்படுத்துறீங்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் காசு நடமாட்டம் நல்லா இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக கடன் அடைப்பீங்க. ஏன்னா குருனோட பார்வை 6ஆம் பாவத்தில் இருக்குது. கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. நீங்கள் வேலை செய்யல, பதவி பறி போயிடுச்சுட்டே எப்படி கடன் அடைக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான லாஜிக் இல்லைங்களா? ப்ரெஷர்ஸ் இருக்கும், ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ எதுலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? ராகு 5ஆம் பாவத்திலம்மா. நீங்கள் பொதுவாக வந்து பாருங்கள், இந்த அப்பாங்கள்லாம் குழந்தைங்க கிட்ட ஓடி ஆடுறதே இல்லை. இந்த அம்மாக்கள் இருக்காங்க பாருங்கள், 10 வயசு குழந்தையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க, 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க அம்மாக்கள். ஏன்னா எல்லா அம்மாக்கும் தம் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசை, நியாயமான ஆசை தான் இல்லைங்களா? ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், 4 பேர்கிட்ட என் பிள்ளைய பற்றி பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்றதுல எண்ணம் நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எதிர்பார்ப்போம். ரொம்ப எதிர்பார்த்து குழந்தைய அம்மோ தங்கம் என் ராஜாலே என் வயிறுல அங்கே பாரு அந்த பச்சை கலர் சொக்கா ரொம்ப அழகாக இருக்குல்ல சாமி, இது நீ போட்டுக்கோ. அம்மா கூட வெளில வரும்போது அம்மா பாரு வந்து நான் வந்து க்ரீன் கலர் சாரீ தான் கட்டிருக்கேன், ஸோ நீயும் வந்து க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய ரொம்ப கெஞ்சி கேட்போம். அது என்ன பண்ணும், ஓகே நீ க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு இருக்கியா, சூப்பர். நீ என்ன பண்ணு, எனக்கு நான் சிவப்பு சொக்கா தான் போடுவேன், நீ என்ன பண்ணு க்ரீன் கலர் சாரீ கட்டி சிவப்பு கலர் சாரீ கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அது நம்மளை எதிர்பார்க்கும். நம்ம அதை எதிர்பார்க்கும், அது நம்மளை எதிர்பார்க்கும். இப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களை பிள்ளைங்க கிட்ட திணிக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்காக நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நல்ல அம்மாவாக நீங்கள் இருக்காதீங்க, நல்ல அப்பாவாக நீங்கள் இருக்காதீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம பிச்சை பிள்ளைங்க அப்படி கேட்க மாட்டாங்க, திட்டி அடித்து நீ கேட்டு தான் ஆகணும், அதெல்லாம் இந்த காலத்தில் வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும்மா. ஸோ இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருவை பிரீத்தி பண்ணுற மாதிரி உங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் குறையும். இப்போ இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் திருவலிதாயம் அப்படின்ற ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அங்கே திருவலேஸ்வரர் இருக்கார். திருவலேஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, குரு பகவானுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி, அங்கேயே விளக்கு வைக்கிறாங்க, என்ன விளக்கு வைப்பாங்க, அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும்.